நெஞ்சமெல்லாம் நீங்களே தமிழ் மக்களே. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசியலில் திரு அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சி தமிழக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான வீழ்ச்சி தான். அதை மாற்றுக்கிறது இல்லை, இதுதான் உண்மை. நீங்கள் அது எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல, அதுதான் உண்மை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வாண்டடாக வந்து இப்போ வண்டியில் ஏறிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிகள் மாதிரி நம்ம செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பேட்டியில் பாஜகவில் அதிகமான ரவுடிகள் இணைகிறாங்க அப்படின்ட்டு சொன்னது யாருனாக்கா முதல்ல அவர் தான். தலைவர் எங்கே போகிறாருனாக்கா, நம்ம மறைந்த பகுஜன் சமாஜ்வாடி கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங்குடைய அந்த பக்கத்தில் கலந்துக்குது போகிறாரு. அந்த பிரஸ் மீடியா சந்திக்கிறாரு. அப்போ கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு வந்து, முன்னாள் அக்யூஸ்டான செல்வப்பெருந்தகை கேட்டால் தெரியும் அப்படின்றாரு. அது ஒன்றும் தவறு இல்லை. முதல்ல சொன்னது ரவுடிகள் இணையறதுல வந்து அவரு போனது ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போனாரு, அதுக்கு தான் போறாரு. ஏற்கனவே பிரஸ் மீட்ல வந்து சொன்னது யாரு? செல்வப்பெருந்தகை தான் சொன்னாரு வந்து அதிகமான ரவுடிகள் வந்து இணைகிறாங்க பாஜகவில். அப்போ அதுக்கு எதிர்படி அவர் அவர் தானே செய்வாரு. அவர் பின்ன என்ன ஆமா சாப்பிட்டா போயிடுவாரா? அதுவும் சாப்பிட்டா போற கேரக்டர் அவர் கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, முன்னாள் அக்யூஸ்டான அவருக்கு தெரியுன்றாரு. உடனே இவர் என்ன ரிப்ளை பண்றாரு, இதுக்கு ஒரு நான் கோர்ட்டுக்கு போவோம் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. அது ஒன்று இயற்கை தானே, தமிழக அரசியலை சும்மா சொல்றது தானே. உடனே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, இதை வந்து நான் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இதில் முறையிடுவேன். எப்ப தற்கொலை இது பப்ளிக்கா தெரிஞ்ச விஷயம். ஆக்சுவலா நீங்க ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், அவரோட கட்சியோட மாநில தலைவர், நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவரு சொல்றாரு. இதுல என்ன எங்க தாழ்த்தப்பட்டவர்கள் வருது உங்களுக்கு? ஏன்னா அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தாழ்த்தப்படுறது இதுக்கெல்லாம் பயன்படுத்தணுமா? எதுக்கு பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு பெரிய தற்கொலையா இருக்க அவனை எப்படி மாநில தலைவரை போட்டாங்க? இதுதான் இந்த மாதிரி தான் பயன்படுத்துறாங்கன்றதை நீங்க வந்து அந்த சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்துறீங்களா? அந்த சமுதாயத்தில் நீங்க பிறந்தனால இப்படி எல்லாம் வந்து வேற வேற காரணத்துக்காக தான் இந்த தாழ்த்தப்படுற அனைத்து மறியிடுவாங்கன்னு சொல்றீங்களா? அந்த சமுதாயத்தை நீங்க அசிங்கப்படுத்திருக்க. சரி ரைட்டு, அது நீங்க உன்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் பண்ணிட்டா அது அது விஷயமா கூட வச்சுக்கலாம். அப்புறம் இவர் வந்து நான் இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்து தலைவர் அதுக்கான வந்து விளக்கத்தை கொடுக்குறார். இவர் யார் கொலை கேஸில் இவர் குற்றவாளி, எதில் இவர் குண்டாஸ் போனாரு, 420 எது கைதானாரு, அந்த வரிசையா இவருடைய நடந்து வந்த பாதைகளை லைனா பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இது தேவையா உங்களுக்கு மிஸ்டர் செல்வப்பெருந்தகை? லண்டன் வேற ஏதோ ஒன்று சொல்றாரு, லண்டன்ல உங்களுக்கு இது சொத்து இருக்குன்னு. இதெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கு தெரியாது. இதை வாண்டடா நீங்களே தெரிவிக்கிறீங்க. நான் வந்து அந்த ஆடிட்டர் கொலை கேஸில் நான் இருக்கேன், இந்த விஷயத்தில் நான் குண்டாஸ் போயிருக்கேன், இந்த விஷயத்துல வந்து நான் வந்து 420 வாங்கியிருக்கேன், 407 இப்படி இதெல்லாம் வந்து இபிகோ செக்ஷன் பிரகாரம் தலைவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு. இது வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த வடிவேல் வந்து எல்லாரும் ரவுடியும் ஏற்றுவாங்க. அப்போ வடிவேல் என்ன பண்ணுவார், வாண்டா நானும் ரவுடி தான் வந்து ஏறுவார். நீங்க வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு குழுக்கள்ல வந்து அந்த கட்சியுடைய மாநில தலைவர் ஆகிட்டீங்க. அதனால நீங்க வந்து நீங்களும் பிரஸ் மீடியாவில் வந்து தெரியணும்னு ஒரு பேட்டி கொடுக்க வந்தாக்கா இப்படிதான் உங்க கதை கந்தலாகும், கதை ரொம்ப நாரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடந்து வந்த பாதைகள் அப்படி. நீங்க முதல்ல வந்து விசிக புரட்சி பாரத்தில் இருந்தீங்க, அப்புறம் விசிகாவுக்கு போனீங்க, அப்புறம் வந்து ஆம்ஸ்ட்ராங் அந்த கட்சி அந்த பகுஜன் சமாஜ்வாடிலையும் இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க காங்கிரஸுக்கு வந்தீங்க. உங்களுடைய பரிணாம வளர்ச்சின்றது வந்து அத்தனை கேஸ் மட்டும் உங்களுக்கு இல்லை, எத்தனை கட்சி இருக்கு. கட்சி மாறுறது குறைன்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனா இத்தனை கட்சி மாறுறது வந்து ஒரு காந்திய வழியில வந்தவங்களுடைய வரலாறு இருக்காது. இதுல வேற காந்தியை வேற அவங்க பண்ணிக்கிட்டு இப்ப உனக்கு காந்திக்கு சம்மந்தம் இருக்கப்பா, காங்கிரஸுக்கும் காந்திக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கலாச்சாரம்னா காந்தி சொன்னாரு அப்படின்னு பார்த்தா காங்கிரஸுக்கும் காந்திக்குமே சம்மந்தம் இல்லை, உனக்கும் காந்திக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை திரு செல்வப்பெருந்தகை அவர்களே. ஏன்னா அவர் வழி வேற, உங்க வழி வேற. லண்டன்ல சொத்து வாங்கி வச்சிருக்கீங்க, ஆடிட்டர் பாண்டியன் கொலை கேஸ்ல இருக்கீங்க, குண்டாஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. உங்களுக்கும் காந்தி வழிக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு? என்னையா இது? இது வழக்கமா நீங்க பழைய தமிழக அரசியல் நினைச்சிட்டீங்க. பழைய காலம் இது இல்லை மிஸ்டர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்களே. படிச்சவர் அரசியல் இருக்காரு, அவரை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. நீங்க ஏன் வாண்டடா வந்து மாட்டினீங்க? நீங்க லிஸ்ட்லயே முதல்ல இல்லையே.
அவரு எதிர்த்து அரசியல் பண்றதே திராவிட கட்சிகள் தான். நீங்க ஒரு பொருட்டே கிடையாது. இந்தியாவிலேயே நீங்க இருக்கிறீங்களான்றது ஏதோ இப்பதான் கொஞ்சம் ஏதோ தெரியுற மாதிரி இருக்கீங்க. தமிழ்நாட்டில் நீங்க திமுக மேல குதிரை சவாரி செய்யற மாதிரி தான் உங்களுக்கு வருது இந்த சீட்லாம். அது உங்க சீட்டு ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க மாட்டாங்க மக்கள். உங்க கட்சி எந்த நிலைமையில இருக்குது எல்லாருக்குமே தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டீங்க, அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் என்ன மாற்றி அறிக்கை விட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் அப்படி இல்லையே. தனியாக நிற்க போகிற நேரம் அந்த கூட்டத்தில் வெளியே வந்தார், தனியாக நின்னாரு, ஓட் பேங்கை காட்டினாரு, 3வது பெரிய கட்சின்னு காட்டிட்டாரு. இன்னைக்கு எதுக்கு அவர்கிட்ட முட்டுறீங்க? மலை கிட்ட முட்டினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெளிவானம்மா? ஒரு பழமொழி சொன்ன மாதிரி மலையை பார்த்து நாய் கொலைக்க தான் செய்யும். அவனு மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் அதுக்கு கூட தகுதியான ஆளான்னு தெரியல, அவளுக்கு திறமை இருக்கான்னு உங்களுக்கு தெரியல, அவளுக்கு விவரம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்க பிரஸ் மீட்டை சந்திக்கும் போதே தெரியும் உங்களுடைய அறிவு கூர்மை, எல்லா பதிலுமே உங்களுக்கு தெரியுது. அதனால அவருக்கு போன விஷயம் வேற, நீங்க ஏன் வாழ்ந்துட்டே வந்தது வேறீங்க. திரு செல்வப்பிரந்தை அவர்களே, மாநில தலைவராக நீங்க எத்தனை நாள் இருப்பீங்கன்றதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தமிழக மக்கள் ஒரு 1000 நாள் மேல வந்து காங்கிரஸ்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த கட்சியோட மாநில தலைவர் இப்படி இவ்வளவு பெரிய கேஸ் போடுவாங்க. யாரெல்லாம் இங்க நல்ல தலைவர்களா இருந்திருக்காங்க அந்த கட்சியில மாநில தலைவரா? ஆனா நீங்க ரொம்ப காங்கிரஸுக்கு இதெல்லாம் வெக்கக்கேடு. இதை காங்கிரஸ் உணர்ந்தாலும் சரி அது அவங்க பிரச்சனை. ஆனா நீங்க திரு அண்ணாமலை கிட்ட நீங்க பகைச்சிக்கிறது வந்து அரசியல் ரீதியா அது உங்களுக்கு நல்லது இல்லை. ஏன்னா இப்பயும் நல்லது இல்லை தான், அது உங்களுக்கு ஆரம்பம் தான். ஏன்னா உங்க வாய் சரியில்லை. அதனால உங்களுக்கு வாய்தா நீங்க வாங்கினதெல்லாம் இதுல வந்து பாருங்க, உங்க வாயால தான் உங்க வாய்தா எல்லாம் வருது. திரு செல்வப்பிரந்தை அவர்களே, பரவாயில்ல, நீங்க வாய்ப்புக்கு ஒரு வகை நல்லது. கேட்குறீங்களாக்கா தமிழக காங்கிரஸோட நிலைமையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க மூலியமா உங்க வாய் மூலியமான தான் தெரிஞ்சிருக்கு. நீங்க வாய் வச்சு சும்மா இருக்காதீங்க, இன்னும் நிறைய விஷயம் பேசுங்க. நீங்க அதான் நல்லது. அப்பதான் உங்க விஷயங்கள் எல்லாம் தெரியும். என்கிட்ட லண்டன் சொத்து மேட்ரு மக்களுக்கு தெரியும். நீங்க தயவு செய்து இதுக்கப்புறம் சும்மா இருக்காதீங்க. கேள்வி கேளுங்க, நிறைய கேள்வி கேளுங்க, நிறைய விஷயம் பேசுங்க, நல்ல வீரவசனை பேசுங்க. நல்லது தமிழக மக்களுக்கு, அது நல்லது தான். நல்லா பேசுறோம். நீங்க நிறைய விஷயம் தமிழக மக்களுக்கு தெரியல. இனி உங்க கதை அரசியல் கதை என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னாக்கா காங்கிரஸோடைய கட்சி நீங்க மாநில தலைவர் பார்க்கலாம். உங்க அரசியல் அடுத்தடுத்த நகர்வுல உங்களுடைய எவ்வளவு சொத்து உங்களுக்கு முதல்ல பார்க்கலாம். லண்டன்ல சொத்து வாங்குறதுன்னு அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லையே. சில கட்சி மாதிரி எவ்வளவு சொத்தா, எப்படி வாய்ப்பு ரொம்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு போலியே. பார்ப்போம். ஏன்னா ஊழல் கட்சிகள் தான் திராவிட கட்சிகள் உங்களுக்கு பரவலான மக்கள் இருக்கு. காங்கிரஸ் கட்சி அதுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் நீங்கள் பழைய காங்கிரஸ்காரரும் இல்லை, இப்போ புதுசாக வந்த காங்கிரஸ்காரும் அதில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து உங்களுக்கு தகுதி இருக்குன்றதை நம்ம இது மூலியமாக நம்ம உணர்ந்துடலாம். ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய பேசணும், நிறைய மக்களுக்கு உங்களுடைய செய்தி தெரியணும். நல்லா பேசுங்க திரு செல்வப்பிரந்தை அவர்களே. நன்றி.